சர்வதேச அளவில் உலகமெங்கும் வாழ்கிற புலம்பெயர்ந்த தமிழர்கள் முள்ளிவாய்க்கால் இறுதி யுத்தத்தில் பலியான பொதுமக்களையும் விடுதலை புலிகளையும் நினைவு கூறுகிற நாள். தமிழ் மக்களின் மறுவாழ்வு, மறுகட்டுமானம் போன்ற பணிகள் இன்னும் கட்டமைக்கப்படவில்லை. இந்தியா உள்ளிட்ட ஏராளமான நாடுகள் இலங்கை அரசுக்கு கோடிக்கணக்கில் உதவி செய்து வருகிறார்கள். ஆனால் அந்த நிதி உதவி தமிழர்களின் மேம்பாட்டுக்கு, தமிழர்களின் மறுவாழ்வுக்கு பயன்படுத்தப்படவில்லை. போர்க்குற்ற விசாரணை நடத்துவதற்கு ஐநா மனித உரிமை கவுன்சில் உள்ளக விசாரணை நடத்த வேண்டும் என்று அனுமதித்தது. ஆனால் கால நீட்டிப்பு பெற்றிருக்கிற ஸ்ரீசேனா மீண்டும் மெத்தனம் காட்டி வருகிறார். சிங்களமயமாதல் இன்னும் கட்டுப்பாட்டுக்கு வரவில்லை. நிலை கொண்டிருக்கிற இராணுவம் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்படவில்லை. யுத்தத்திற்கு பிறகு மே 18, 2009 பிறகு கைதான இளம் ஆண்கள், இளம் பெண்கள், காணாமல் போனவர்கள் என்கிற நிலையில் இருக்கிறார்கள். அவர்கள் நிலை என்ன என்பதை இன்னும் அரசு வெளிப்படுத்தவில்லை. இதனால் அங்கே மக்கள் மறுவாழ்வுக்காக போராடுகிற அதே வேளையில் காணாமல் போனவர்களை கண்டுபிடித்து தர வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்து போராடி கொண்டிருக்கிறார்கள். ஐநாவும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. இந்திய அரசும் இலங்கைக்கு துணை போய் கொண்டிருப்பது வேதனை அளிக்கிறது. இந்த இப்போ ஓபிஎஸ் வந்து கேட்டதுக்கு எங்களுக்குள்ள சண்டை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் நேற்று திண்டுக்கல்லில் ஓப்பன் ஸ்டேஜில் வந்துட்டு அமைச்சர் ஜெயக்குமார் இவங்களெல்லாம் வந்து வச்சிருக்காரு. அதனால் அதிமுக நீக்கணும் அப்படின்னு. அது அவருடைய உட்கட்சி விவகாரம் என்றாலும் கூட அதிமுக தற்போதைய சூழலில் பலவீனப்படுவது தமிழக அரசியலுக்கு உகந்ததல்ல. எனவே இதனை அதிமுகவின் முன்னணி தலைவர்கள், செல்வி ஜெயலலிதா அவர்களால் வளர்க்கப்பட்டவர்கள், அதிமுகவை காப்பாற்றுவதற்கு தங்களுக்கிடையில் ஒரு சுமூகமான தீர்வை எட்ட வேண்டும். அது அதிமுகவின் நலன் கருதி நான் சொல்லுகிறேன் என்பதை விட தமிழகத்தின் நலன் கருதி சொல்லுகிறேன். பாஜக வந்து அரசியலில் மையம் கொண்டு வரக்காண்டி எதிர்கட்சிகள் மீது வந்து சிபிஐ ரெய்டு நடத்துகிறதா சொல்லுங்கள். இப்போ சிதம்பரம் வீட்டில் வருமான வரி சோதனை, இந்த மாதிரி சிபிஐ வச்சு அரசாங்க அமைப்புகள் வந்து காங்கிரஸ் ஆண்ட போதும் சரி, இன்றைக்கு பாரதிய ஜனதா ஆளுகிற போதும் சரி, தமக்கு வேண்டாத எதிர்க்கட்சியினர் மீது இப்படிப்பட்ட ஒரு அச்சுறுத்தலை ஏவுவதற்கு வருமான வரித்துறையையும் அமலாக்கத்துறையையும் சிபிஐயையும் மத்திய ஆட்சியாளர்கள் பயன்படுத்துவது வாடிக்கையாக இருக்கிறது. அது பிஜேபி ஆட்சியில் மட்டும் என்று நாம் சொல்ல முடியாது, காங்கிரஸ் ஆட்சியின் போதும் இருந்தது. ஆகவே சிபிஐ போன்ற துறைகள், அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை சுதந்திரமாக இயங்க வேண்டும். அரசியல் தலையீடு இல்லாமல் இயங்க வேண்டும். அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது யார் வீட்டில் சோதனை இடுவதற்கும். அப்படி அவர்கள் சுதந்திரமாக சிதம்பரம் அவர்களின் வீட்டில் உரிய ஆதாரங்களோடு சோதனை நடத்துகிறார்கள் என்றால் அது வேறு. ஆனால் இந்தியா முழுவதும் வருமான வரித்துறையினர் அல்லது அமலாக்கத்துறையினர் அல்லது சிபிஐ துறையை சார்ந்தவர்கள் நடத்துகிற சோதனைகள் குறிப்பிட்ட ஒரு பிரிவினருக்கு, எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள் அல்லது தமக்கு எதிரான ஆட்சி நிர்வாகத்தை கொண்டிருப்பவர்கள் மீது இது நடத்தப்படுகிறது. மத்திய அரசு ஆளுகிற மாநிலங்களில் அல்லது பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த பெரும் புள்ளிகள் மீது இந்த சோதனை நடத்தப்படுவதில்லை. ஏன்? எனவே வருமான வரித்துறையின் மீதும் அமலாக்கத்துறையின் மீதும் சிபிஐ மீதும் பொதுமக்களின் நம்பகத்தன்மை கேள்விக்குறியாகிறது. உலகமெங்கும் பரவி இருக்கும் தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், அதிகாரிகளின் அலட்சியத்தால் புறக்கணிக்கப்பட்டுள்ள திட்டங்கள், லஞ்ச புகார்கள் மற்றும் சமூக அவலங்களை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்ட விரும்புகிறீர்களா? உங்கள் செல்போன் மூலமோ அல்லது தங்களிடம் இருக்கும் கேமரா மூலமாகவோ பிரச்சனைகளை வீடியோவாக பதிவு செய்து எங்களுக்கு அனுப்புங்கள். உங்கள் பகுதி பிரச்சனைகளை உலகுக்கு வெளிச்சப்படுத்தி அப்பிரச்சனைகள் நீங்க வழி செய்வதுடன் உங்களுக்குரிய சன்மானத்தையும் வழங்குகிறோம். பான் சைட்ஸை வந்து ப்ரௌஸ் பண்ணும்போது அங்கேருந்து சம் ஆட்ஸ் வரும்.
நம்ம அதை தெரிஞ்சு கிளிக் பண்ணுவோம், தெரியாமல் கிளிக் பண்ணுவோம், பாப்பப்பாக வந்துடும். அது நமக்கு தெரியாமே வந்துடும், பேக்ரவுண்டில் வரும். ஸோ அந்த மாதிரி டைமில் அங்கே இருந்தும் அந்த வைரஸ் வந்து இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ரான்சம்வேர் இதனோட மெயின் பர்பஸே உங்களை பயம்புறுத்தி உங்கள்கிட்ட இருந்து காசை பறிக்கிறது மட்டும்தான்.